ஜூலை 2025 இல் கொல்கத்தா எந்த அசாதாரண சுற்றுச்சூழல் நிகழ்வை அனுபவித்தது? ஏ. சாதனை அளவிலான வெப்ப அலை. பி. உச்சகட்ட காற்று மாசுபாடு. சி. அதிக மழை பெய்த ஜூலை மற்றும் தூய்மையான காற்று. டி. 10 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான வறட்சி. விடை சி. அதிக மழை பெய்த ஜூலை மற்றும் தூய்மையான காற்று. ஜூலை 2025 இல் எந்த மாநிலம் ஆண்டுக்கு ஆண்டு 32% அசாதாரண ஜிஎஸ்டி வளர்ச்சியை அறிவித்தது? ஏ. மகாராஷ்டிரா. பி. பஞ்சாப். சி. குஜராத். டி. கேரளா. விடை பி. பஞ்சாப். எதை நிலைப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட ரிசர்வ் வங்கியின் தலையீட்டால் இந்தியாவின் அந்நியச் செலாவணி கையிருப்பு கடுமையாக குறைந்தது? ஏ. தங்க விலைகள். பி. பங்குச் சந்தை. சி. ரூபாய். டி. எண்ணெய் இறக்குமதி. பதில் சி. ரூபாய். ஆகஸ்ட் 2025 இல் இந்திய பொருட்கள் மீது 50% வரை கூடுதல் வரிகளை விதித்த அமெரிக்க ஜனாதிபதி யார்? ஏ. ஜோ பைடன். பி. டொனால்ட் டிரம்ப். சி. பராக் ஒபாமா. டி. மைக் பென்ஸ். பதில் பி. டொனால்ட் டிரம்ப். ஆகஸ்ட் 2025 இல் அமெரிக்க வரிகளுக்கு பதிலடியாக இந்தியா எந்த வகையான கொள்முதலை நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகிறது? ஏ. சிவில் விமான போக்குவரத்து ஒப்பந்தங்கள். பி. விவசாய இறக்குமதிகள். சி. அமெரிக்க பாதுகாப்பு உபகரணங்கள். டி. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தங்கள். பதில் சி. அமெரிக்க பாதுகாப்பு உபகரணங்கள். ரூபாயின் மதிப்பில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கியின் தலையீடு காரணமாக 2025 இல் இந்தியாவின் அந்நியச் செலாவணி கையிருப்பு மிக கடுமையான வாராந்திர சரிவைக் கண்டது. சரியா தவறா? பதில் சரி. அமெரிக்காவின் அதிகரித்து வரும் வரிகளுக்கு பதிலடியாக ரூபாயின் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி எந்தச் சந்தையில் மீண்டும் தலையீட்டைத் தொடங்கியது? ஏ. ஸ்பாட் அந்நியச் செலாவணி. பி. டெலிவரி செய்யப்படாத ஃபார்வர்டு என்எஃப். சி. ஃபியூச்சர்ஸ். டி. ஆப்ஷன்ஸ். பதில் பி. டெலிவரி செய்யப்படாத ஃபார்வர்டு என்எஃப். எந்த பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்என்எல் உடன் இணைந்து இந்தியாவின் முதல் தொழில்துறை 5G பிரத்யேக வலையமைப்பை அறிமுகப்படுத்தியது? ஏ. ஓஎன்ஜிசி. பி. நுமலிகர் சுத்திகரிப்பு நிலையம் லிமிடெட் ஏஎன்ஆர்எல். சி. என்டிபிசி. டி. கோல் இந்தியா. பதில் பி. நுமலிகர் சுத்திகரிப்பு நிலையம் லிமிடெட் ஏஎன்ஆர்எல். இந்த 5G பிரத்யேக வலையமைப்பின் அறிமுகம் ஐஓடி, ஏஆர், விஆர் மற்றும் டிஜிட்டல் ட்வின்ஸ் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு வழிவகுக்கிறது. சரியா தவறா? பதில் சரி. இந்தியா ஸ்டாக் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய திறந்த ஏபிஐ டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது. சரியா தவறா? பதில் சரி. இந்தியா ஸ்டாக் என்பது உலகின் மிகப்பெரிய திறந்த ஏபிஐ டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகும். பின்வருவனவற்றில் எது இந்தியா ஸ்டாக்கின் முக்கிய தொழில்நுட்ப அடுக்கு அல்ல? ஏ. இருப்பிடமற்றது. ஆதார். பி. காகிதமற்றது. இகேஒய்சி. இ-சைன். சி. பணமற்றது. யுபிஐ. டி. உடல் அடையாள அட்டைகள். பதில் டி. உடல் அடையாள அட்டைகள். டிசம்பர் 2024 இந்தியாவின் பிராட்பேண்ட் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய எவ்வளவு அதிகரித்துள்ளது? ஏ. 500 மில்லியன். பி. 700 மில்லியன். சி. 945 மில்லியன். டி. 1 பில்லியன். பதில் சி. 945 மில்லியன். 2025 இல் தொடங்கப்பட்ட தேசிய பிராட்பேண்ட் இயக்கம் 2.0-2030 எத்தனை கிராமங்களுக்கு ஃபைபர் இணைப்பை விரிவுபடுத்துவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது? ஏ. 50,000. பி. 100,000. சி. 27,000. டி. 500,000. விடை சி. 27,000 கிராமங்கள். என்பிஎம் 2.0 திட்டத்தின் நோக்கம் நிலையான பிராட்பேண்ட் வேகத்தை குறைந்தபட்சம் எவ்வளவு வரை அதிகரிப்பதாகும்? ஏ. 50 Mbps. பி. 75 Mbps. சி. 100 Mbps. டி.
150 mbps. விடை சி 100 mbps. அமெரிக்க வரிகள் மற்றும் மந்தமான விற்பனை காரணமாக டாடா மோட்டார்ஸின் காலாண்டு லாபம் 63% சரிந்தது. சரியா தவறா? விடை சரி. அமெரிக்காவின் வரிகள் காரணமாக டாடா மோட்டார்ஸ் எந்த பிரிவில் கணிசமான லாபத்தை இழந்தது? ஏ பயணிகள் கார்கள், பி மின்சார வாகனங்கள், சி ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஏற்றுமதிகள், டி வர்த்தக லாரிகள். பதில் சி ஜேஎல்ஆர் ஏற்றுமதிகள். இந்தியாவின் ரூபாய் 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு மோசமான 6 வார சரிவைச் சந்தித்தது. இது ரிசர்வ் வங்கியின் தலையீட்டிற்கு வழிவகுத்தது. சரியா தவறா? பதில் தவறு. அது 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு மோசமான 5 வார சரிவு ஆகும். இந்த காலகட்டத்தில் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு எந்த அளவில் இருந்தது? ஏ 84, பி 85, சி 87.65, டி 90. பதில் சி 87.65. அமெரிக்க வரிகளின் அதிர்ச்சியின் விளைவாக எந்த பாதுகாப்பான மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தது? ஏ எண்ணெய் மற்றும் எரிவாயு, பி அடிப்படை உலோகங்கள், சி தங்கம் மற்றும் வெள்ளி, டி விவசாயப் பொருட்கள். பதில் சி தங்கம் மற்றும் வெள்ளி. தேசிய பிராட்பேண்ட் இயக்கம் என்பிஎம் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஏ 2015, பி 2019, சி 2022, டி 2025. பதில் பி 2019. இன் முக்கிய நோக்கம் எதை வழங்குவதாகும்? ஏ விவசாயிகளுக்கு இலவச ஸ்மார்ட் போன்கள், பி கிராமப்புறங்களுக்கு தரமான பிராட்பேண்ட் இணைப்பு, சி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வரிச் சலுகைகள், டி டிஜிட்டல் எழுத்தறிவு திட்டங்கள் மட்டும். பதில் பி கிராமப்புறங்களுக்கு தரமான பிராட்பேண்ட் இணைப்பு. இந்தியா ஸ்டாக் பின்வருவனவற்றில் எதற்கு கணிசமாக பங்களிக்கிறது? ஏ ரொக்க அடிப்படையிலான பரிவர்த்தனைகள், பி டிஜிட்டல் கொடுப்பனவுகள் மற்றும் அடையாளம் காணுதல், சி பௌதீக வங்கி உள்கட்டமைப்பு, டி தொலைத்தொடர்பு உரிமம் மட்டும். பதில் பி டிஜிட்டல் கொடுப்பனவுகள் மற்றும் அடையாளம் காணுதல். ரூபாயின் மதிப்பு குறைவது அமெரிக்க வரிகளின் அதிர்ச்சியின் ஒரு பகுதியே இந்தியா உள்வாங்க உதவும் என்று பொருளாதார வல்லுநர்கள் பரிந்துரைத்தனர். சரியா தவறா? பதில் சரி. பலவீனமான ரூபாய் வரியின் தாக்கத்தை தணிக்க உதவுகிறது. ரூபாயின் ஒவ்வொரு 1% மதிப்பு சரிவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் சரிவை 2-3 அடிப்படை புள்ளிகள் ஈடு செய்யும் என்று எந்த அமைப்பு அறிக்கை வெளியிட்டது? ஏ ரிசர்வ் வங்கி, பி HDFC வங்கி, சி சர்வதேச நாணய நிதியம், டி உலக வங்கி. பதில் பி HDFC வங்கி. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 9 நாட்களில் இந்திய பங்குகளில் இருந்து தோராயமாக எவ்வளவு தொகையை திரும்பப் பெற்றனர்? ஏ 5000 ரூபாய் கோடி, பி 15000 ரூபாய் கோடி, சி 27 ரூபாய் 000 கோடி, டி 50000 ரூபாய் கோடி. பதில் சி 27000 ரூபாய் கோடி. பெருமளவிலான வெளிநாட்டு நிறுவன முதலீடுகளின் வெளியேற்றத்திற்கு காரணம் பலவீனமான நிறுவன வருவாய்கள், அமெரிக்க வரிகள் மற்றும் ஏ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கைகள், பி பலவீனமான ரூபாய், சி ரியல் எஸ்டேட் மந்தநிலை, டி விவசாய நெருக்கடி. பதில் பி பலவீனமான ரூபாய். ஆகஸ்ட் 5, 2025 அன்று புதுப்பிக்கப்பட்ட அமெரிக்க வரி அச்சுறுத்தல்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் வெளியேற்றம் காரணமாக சென்செக்ஸ் 308 புள்ளிகள் சரிந்து நிஃப்டியை 24,700 கீழே தள்ளியது. ஏ சரி, பி தவறு. பதில் ஏ சரி. பலவீனமான அமெரிக்க டாலர் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் ஆர்வம் காரணமாக இந்திய ரூபாய் 87.58 என்ற அளவில் மாற்றமின்றி முடிவடைந்தது. ஏ சரி, பி தவறு. பதில் ஏ சரி. ரூபாயை நிலைநிறுத்த ரிசர்வ் வங்கியின் தலையீடு காரணமாக 2025 இல் இந்தியா தனது அந்நியச் செலாவணி கையிருப்பில் மிக
கடுமையான சரிவை சந்தித்தது யூட். ஏ சரி. பி தவறு. பதில் ஏ சரி. அமெரிக்க வரிகள் இந்தியாவின் உற்பத்தி விரிவாக்கத்தை மெதுவாக்கும் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் 0.3% புள்ளிகள் வரை குறைக்கக்கூடும் என்று மூடீஸ் எச்சரித்தது. யூட். ஏ 0.1%, பி 0.3%, சி 0.5%, டி 1.0%. பதில் பி 0.3%. அமெரிக்க வரி விதிப்புகளைத் தொடர்ந்து P-8I விமானங்கள் மற்றும் ஜாவலின் ஏவுகணைகள் உட்பட அமெரிக்க இராணுவ உபகரணங்களை வாங்கும் திட்டங்களை இந்தியா நிறுத்தி வைத்தது. யூட். ஏ சரி. பி தவறு. பதில் ஏ சரி. ஆகஸ்ட் 2025 உத்தரகாண்டின் உத்தரகாசியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 100-க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயினர். ஏ சரி. பி தவறு. பதில் ஏ சரி. இந்திய அதிகாரிகள் ஜம்மு காஷ்மீரில் அருந்ததி ராயின் படைப்புகள் உட்பட பல புத்தகங்களை வைத்திருப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை விதித்தனர். யூட். ஏ சரி. பி தவறு. பதில் ஏ சரி. G20 மற்றும் உலகளாவிய தளங்களில் இருந்து முன்னுதாரணங்கள் எடுக்கப்பட்டன. ஐ மாதிரியாக கொண்டு இந்தியா 2026 பிப்ரவரியில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது. யூட். ஏ சரி. பி தவறு. பதில் ஏ சரி. 2025 ஆண்டுக்கான G20 உச்சி மாநாடு ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். யூட். ஏ சரி. பி தவறு. பதில் ஏ சரி.